அன்பார்ந்த எனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதோ ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நாள் என்பது ஒன்று, பெரிய வெற்றி கிடைக்கும் நாள் என்பது ஒன்று உண்டு. அந்த நாள் என்ன, அந்த நட்சத்திரம் என்ன, மாசத்துல ஒரு நாள் வரும். அந்த நாளில் என்ன சொல்லலாம்னா, நாம் தான தர்மம் செய்தாலும் திருஷ்டி கழித்தாலும் உங்களுடைய கர்மா மாசம் மாசம் அழிச்சுக்கிட்டு வரும். எந்த கோயிலுக்கும் போக வேண்டியது அவசியமே கிடையாது. அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா படாதீங்க. ஆச்சரியம்லாம் கிடையாது. சொன்ன பிறகு அது சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் நடைமுறைப்படுத்துவது கஷ்டம். எந்த ஒரு மனிதனும் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடும் போது, உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது 48வது பாதம். எப்பயுமே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மண்டலம் என்று சொல்லி தலை கடிப்பாங்க. ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மண்டலம் என்பது இதைத்தான் சொன்னாங்க. ஒரு மண்டலம் சில நேரங்களில் கடைபிடிக்க முடியவில்லை, அதற்குண்டான கால சூழ்நிலைகள் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, மாதம் உத்தர நட்சத்திரம் ஓடும் போது உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஒரு 6 மணி நேரம் இருக்கும். 6 மணி நேரம் இருக்கும். ஒரு 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் 4ஆம் பாதத்துக்கு அந்த உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது மாலை 4:30 to 6 எப்படி இருந்தாலும் ஒரு 4:30 to 6 வரும். ஒண்ணு இரவுல அந்த 4ஆம் பாதம் இருந்ததுன்னா 4:30 to 6 வரும். அதே சமயத்துல பகல்ல 4:30 to 6 வரைக்கும் அந்த 4ஆம் பாதம் இருந்தது. ஏன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும், சார் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் அதிகாலையில முடிஞ்சிருதே, என்ன பண்றது அப்படின்னா, அதுலயே ஒரு 4:30 to 6 வரும்ல, வந்துடும். இல்லைன்னா மாலையில 4:30 to 6 வரும்ல. இந்த காலத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, தான தர்மங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் பெரிய யோகம் கிடைக்கும். இதான் சீக்ரெட் என்று ஒரு சீக்ரெட்லேயே ஒரு வித்தியாசமான சீக்ரெட். அப்போ உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் போடும்போது அது 48வது பாதம். அந்த 48வது பாதத்தை அடுத்து உங்களுக்கு வரப்போகுதுன்னா உத்தர நட்சத்திரம் வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரம் என்ன சொல்லலாம்னா, இன்னையுடைய ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு 4:38 PM வரை மகம். இன்னைக்கு 4:38க்கு பிறகு போறோம். நாளைக்கு சாயந்தரம் உத்தர ஆரம்பிச்சிரும். அப்ப உத்தர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி வரும்போது உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடணும். அதை கணக்கு பண்ணிக்கிடுங்க. அந்த நாளில் நீங்க என்ன செய்யணும், தான தர்மம் பண்ணுங்க. தான தர்மம் என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன அன்னதானம் பண்ணுங்க, வஸ்திர தானம் பண்ணுங்க. எது பண்ணாலும் கண்டிப்பாக உங்க கர்மா அப்படியே அப்பட்டமா என்ன சொல்லலாம்னா சரியா போகும். உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு. ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, சார் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தையே கணக்கு பண்ணிட்டு இருக்கும் போது முடியாது அப்படின்னா என்ன செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமை எந்த ஒரு மனிதனும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 4:30 to 6 ஒவ்வொரு வாரத்தில் என்ன சொன்னா 4 ஞாயிற்றுக்கிழமை வரணும் ஒரு மாசத்துல. அந்த 4 வாரத்தில் 4:30 to 6 தான தர்மம் செய்தால் கர்மா குறையும். உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல என்ன சொல்றான்னா, தானம் பண்ணினாலும் கர்மம் குறையும். அதை ரொம்ப நுணுக்கமா ஓடிக்கிட்டு இருக்குமே எங்களால முடியாது அப்படின்னு சொல்றவங்க
ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 நீங்கள் தானம் செய்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய கர்மா குறையும். அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 திருஷ்டி கழிக்கணும். ஒரு தேங்காயை தலையை சுற்றி வெடலை போடலாம். எலுமிச்சம்பழத்தை வந்து தலையை சுற்றி 4ஆக வெட்டி போடலாம். எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றி 4ஆக வெட்டி போடலாம். அதுக்கடுத்து பூசணிக்காய் உடைக்கலாம். இல்லைன்னா ஒரு நாளில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வத்தல், உப்பு, கல் உப்பு ப்ளஸ் மிளகு இதை போட்டு வந்து என்ன சொல்றான்னா எடுத்துக்கிட்டு எல்லாரையும் தலையை சுற்றி 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை 6 to 7 தலையை சுற்றி எட்டு வாசல்ல எரிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மாவை போக்கக்கூடிய அற்புதமான சக்திகள். ஆனா முதல்ல சொன்ன உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் போது செய்கின்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும், உடனே பலன் கிடைக்கும். அதற்கு அடுத்த ஒரு சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? உத்தர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 4:30 to 6 தான தர்மம் பண்ணணும். 6 to 7 வந்து என்ன செய்யணும்னா திருஷ்டி சுத்தி போடணும். இப்படி நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாதம் சேரக்கூடிய கர்மாக்கள் வந்து டெலீட் ஆகிக்கிட்டே வரும். இப்போ நம்ம ஒரு போன்ல பேசிட்டே இருப்போம், ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும், பின்னாடி அழிஞ்சுக்கிட்டே வரும். இதை நம்ம கவனிச்சிருப்போம். அப்ப என்ன சொல்றான்னா இதுல வந்து என்ன சொல்றான்னா விரதமும் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா இப்படி எடுத்துருங்க, உத்தர நட்சத்திரம் வருகின்றன்னு விரதம் இருந்துருங்க. உத்தர நட்சத்திரம் வருகின்றன்று விரதம் இருந்துருங்க. இல்லைன்னா வந்து என்ன சொன்ன ஞாயிற்றுக்கிழமை வந்து வளர்வரை ஞாயிற்றுக்கிழமையும் தேய்வரை ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருந்து மாலையில் வந்து என்ன சொன்ன 4:30 to 6 தானம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. 6 to 7 வந்து என்ன சொன்ன திருஷ்டி சுவிட்ச் போடுங்க. கண்டிப்பாக கர்மா குறைந்து வந்து சீரும் சிறப்புமாக வாழ்வதற்குண்டான வழியை இந்த உத்தர நட்சத்திரமும் கொடுக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது சாதாரண நாள் அல்ல, ஒரு மனிதனை வலிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி. ஒரு ஹெல்த்தா இருக்கணும், ஒரு மனிதன் ஹெல்த்தா இருக்கணும், அவனுக்கு நோய் நொடி குறையணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அவன் விரதம் இருக்கணும். அன்னைக்கு பார்த்தா நம்ம கறி எடுத்து சிக்கன் எடுத்து போட்டு மட்டன் தலைவன் இப்போ சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லலை. 4:30 மணிக்கு மேலே வந்து தானமெல்லாம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. 2 நேரம் உணவை தவிருங்க. கண்டிப்பாக நீங்கள் பலவானாக நல்லா இருப்பீங்க. அதுல எல்லாம் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அதனால வாழ்க்கை என்பது 108 பாதங்களுக்குள்ள இருக்கு. அதுல என்ன வந்து ரகசியம்லாம் இருக்குது. எந்த பாதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மாதத்தில் வருகின்ற எந்த பாதத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மகாலட்சுமியை வழிபட்டால் கோடீஸ்வர யோகம் வரும் என்று சொல்லக்கூடிய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அது இறைவன் இன்னும் சொல்லுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. சீக்கிரமா வந்து என்ன சொன்ன எத்தனை வீடியோவே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன சொல்லலாம்னா புதுசா வீடியோ போடணும்ல, அப்ப அது வந்து என்ன சொன்ன தேடி பார்க்கும்போது கிடைச்சிரும். தேடி பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைச்சிரும். அந்த தேடி பார்க்கும்போது வந்து கிடைத்து விடும் என்று சொல்லக்கூடிய அந்த நாளில் அது எல்லாருக்கும் பார்க்கும்படியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா போடுவோம். எல்லாரும் வந்து செல்வந்தராக இருப்பதற்குண்டான ஒரு அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அந்த நட்சத்திரம் என்ன என்பதை நாங்களாம் தெரிஞ்சு வச்சுட்டோம். தெரிஞ்சு வச்சு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். ஆனா வந்து செல்வம் என்பது தேவையான அளவு வருகிறது. ஏன்னா ஜோதிடர் சேர்த்து வைக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து யார் வருவாங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தால் அவர் ஜோதிடராக கடைசி வரைக்கும் வரலாம். இன்னைக்கு எவன் வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அங்கிருந்து வருமானம் வருது, இங்கிருந்து வருமானம், ஜோதிடமே முதல்ல பழிக்காம போயிடும். அதனாலதான் நான் எப்பயுமே வந்து எனக்கு இன்னைக்கு தேவை அப்படிங்கிறது வருவேன், நாளைக்குன்னு தேவைதான், நாளைன்னு தேவை, இப்படியே வந்து அந்த வாழ்க்கையை கொண்டு போய் 27 வருடங்களை வந்து ஓட்டியாச்சு. இந்த ஓட்டணும் ஒரு 20 வருஷம். இறைவன் என்ன அனுகிரகம் வைத்திருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. இருந்தாலும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய 108 பாதங்களில் வந்து ஒரு பாதம் இருக்கிறது. அந்த பாதத்தை பிடிக்கணும். அந்த பாதத்தை வந்து பிடிச்சோம்னா கண்டிப்பாக அந்த பாதத்தில் விரதம் இருந்து தான தர்மங்கள் பண்ணி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோகத்தை அடையலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அப்ப உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதமும் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு சிறந்த பொக்கிஷம் என்று சாஸ்திரம் சொல்கிறது.
பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.